சிந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் திருக்குறள் தொடர் வகுப்பின் 226வது நிகழ்வு. இன்றைய வகுப்பிற்கு வருகை தந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். உலகின் அற ரகசியங்களை தெளிவுற உணர்ந்து வகைப்படுத்தி நாம் எல்லோரும் அறத்தை புரியும் வண்ணமாக நூல் செய்து நம்மை காத்தருளுகிற வள்ளுவ பெருந்தகை திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் சூட்டி பணிகின்றேன். வள்ளுவருடைய அதிநுட்பம் வாய்ந்த குறள்களுக்கு உள்நுழைந்து நாம் விளங்க முடியாத இடங்களை எல்லாம் விளங்கச் செய்து காத்தருளி உரை செய்கின்ற பரிமளரக திருவடிகளை என் மனதிருத்தி போற்றுகின்றேன். இந்த நூல்களிலே விருப்பத்தையும் ஆர்வத்தையும் அறிவையும் உண்டாக்கி தந்த என்னுடைய குருநாதர்களுடைய திருவடிகளை மனதிருத்தி வணங்குகிறேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக சோர்வின்றி முதல் வகுப்பு எப்படி நடந்ததோ அதுபோலவே ஆர்வத்தோடும் குறித்த நேரத்திலுமாக இந்த சங்கமத்தை நிகழ்த்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து அறம் கற்பதை இன்றைய சூழ்நிலையிலும் ஒரு ஆர்வப் பொருளாக்கி ஈடுபட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்தும் தெரிவித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் வீடு என்று நம் மூதாதையர்களால் வகுக்கப்பட்ட புருடார்த்தங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 4 விடயத்தையும் தன் நூலினுடைய அடிப்படையாக கொள்கிறார். அப்படி கொண்டாலும் நூலினுடைய பெரும்பகுதிகளாக பிரிக்கிற பொழுது வீடு என்கின்ற பகுதியை விட்டுவிட்டு அறம்பொருள் இன்பம் என்று 3 பெரும்பகுதிகளாக பிரிக்கிறார். அதற்கான காரணத்தை பரிமேலழகர் சொல்ல நாம் விளங்கி வியக்கிறோம். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்துடையது என்றபடியால் அதை வார்த்தைகளுக்குள்ளே வகுத்து காட்டுதல் முடியாது என்றபடியால் துறவரமாகிய காரணத்தினாலே அதை சொல்லிவிட்டு மற்ற 3ஐயும் இலக்கண வகையாலே சொல்கிறார். அதனால்தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பால்களாக திருக்குறள் அமைந்திருக்கிறது. இந்த முப்பாலிலே அறத்துக்கு முதலிடம். ஏனென்றால் அது இம்மை மறுமை வீடு இன்பங்களை தரக்கூடியது. பொருளுக்கு 2ஆம் இடம், அது இம்மை மறுமையை தரக்கூடியது. காமத்துக்கு 3ஆம் இடம், ஏனென்றால் அது இன்மை இன்பத்தை மட்டும் விளைவிக்கக்கூடியது என்று அந்த வரிசை அடுக்கப்பட்டதன் காரணத்தை விளங்கப்படுத்துகிறார் பரிமேலழகர். முதல் பகுதியாக இருக்கின்றதான அந்த அறத்துப்பாலை 4 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். நூல் வகை நாங்கள் முன்பும் படித்திருக்கிறோம். பால், இயல், அதிகாரம், குறள் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அறத்துப்பாலிலே 4 இயல்கள். அதிலே முதலாவது இயலாக பாயிரவியல் வருகிறது. அடுத்தது இல்லறவியல், அடுத்தது துறவரவியல், அடுத்தது ஊழியல் என்று 4 இயல்கள் வகுத்துக் கொள்கிறார். பாயிரம் என்பது நூலினுடைய முன்னுரை போல அமைகிற ஒன்று. அதை 4 அதிகாரங்களை சொல்வதன் மூலம் அந்த முன்னுரையை குறித்துவிட்டு மேலே செல்கிறார் திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று அந்த 4 அதிகாரங்களும் அமைகின்றன. இறைவன், உலகத்தை படைத்த இறைவன், அவனால் படைக்கப்பட்ட இயற்கை, அந்த இயற்கைக்குள் பொருந்தி இருக்கக்கூடிய அற ரகசியங்கள், அதை உணர்ந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடியவராகிய முற்றுந்துறந்த துறவிகள்,
அவர்களால் சொல்லப்பட்ட அந்த அறரகசியங்களினுடைய வலிமை என்பதாக அந்த பாயிரவியல் அமைகிறது. அந்த பாயிரவியலை சொன்ன பிறகு அறம் 2 கூறாக பிரிக்கப்படுகிறது. இல்லறம் துறவறம் என்று பிரிக்கப்படுகிறது. அதிலே இல்லறத்தை விட துறவரம் தான் முக்கியமானது, உயர்ந்தது என்றாலும் இல்லறத்துக்குத்தான் முதலிடம் கொடுத்து நூல் அமைப்பிலே பிரவள்ளுவர் செய்திருக்கிறார். காரணம், இல்லறத்தினுடைய முதிர்ச்சியிலேதான் துறவரம் நிகழும் என்பதனாலே காரண காரிய தொடர்பு பற்றி, உயர்வு நோக்கிய வரிசை பற்றி அல்லாமல் காரண காரிய தொடர்பு பற்றி இல்லறத்திற்கு முதலிடம் கொடுத்து துறவரம் அடுத்த இடமாக வைக்கிறார். இல்லறத்தை சுருங்க சொல்வதானால் அன்பு விருத்தி, அவ்வளவுதான் இல்லறம். அந்த அன்பு விருத்தியாகி சமூக அளவிலே விரிந்து நான் எனது என்பதிலே எனது என்கின்ற அந்த அந்த மமகாரத்தை குன்றச் செய்கிற அளவிலே இல்லறம் நிறைவுறுகிறது. அதிலே இருந்து துறவரம் ஆரம்பமாகிறது. துறவரத்திலே 2 கூறுகளாக அதை வகுக்கிறார்கள். ஒன்று விரதம், அடுத்தது ஞானம் என்று வகுக்கிறார்கள். விரதத்தினுடைய முதல் பகுதியாகிய அருளுடைமையை சொல்கிறார். இல்லறத்திலே அன்பு முதிர்ச்சியுற்று கிட்டத்தட்ட அருளாகிற நிலைக்கு வந்து விட்டபடியால் அந்த அருளுடைமையிலிருந்து துறவரம் ஆரம்பமாகிறது. அது ஞானம், விரதம் ஞானம் என்று 2 கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. அதிலே விரதம் என்பதிலே தன் தேவைக்காக ஒரு உயிரை கொள்ளாமையில் தொடங்கி எதற்காகவும் ஒரு உயிரை கொள்ளாமை என்கின்ற அளவிலே 9 10 அதிகாரங்களுக்குள்ளே அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு ஞானம் என்ற பகுதியிலே விரதத்தின் காரணமாக விளைகிற ஞானம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதிலே 4 அதிகாரங்கள். ஒன்று நிலையாமை, அதற்கு அடுத்தது துறவு, அடுத்தது மெய்யுணர்தல், அதுக்கு அடுத்தது அவா அறுத்தல் என்று 4 அதிகாரங்கள். அது பற்றி ஏற்கனவே பலதரம் பேசியிருக்கிறோம். இவை முடிகிறதோடு அறத்துப்பால் முடிகிறது. ஆனாலும் அந்த அறத்துப்பாலுக்குள்ளே இன்னொரு இயலை சேர்க்கிறார். ஒரு இயலிலே ஒரு அதிகாரம் என்கின்ற அமைப்பு இந்த பகுதிக்கு மட்டும்தான் உரித்தாகிறது. அந்த அதிகாரத்திலே அந்த ஒரு இயலாக அமைத்திருக்கப்படுகிற ஊழியலிலே அமைக்கப்பட்டிருக்கிற ஓர் அதிகாரம் ஊழ் என்கின்ற அதிகாரம். இது ஏன் வைக்கப்படுகிறது என்றால், இதுவரை சொல்லப்பட்டவை விதிக்கான அதிகாரங்கள், இது விதிவிலக்குக்கான அதிகாரமாக கருதப்படுகிறது. அறத்தின்படி வாழ்கிறவன் வீழ்வதும் அறமின்றி வாழ்பவன் வாழ்வதுமாக இருக்கக்கூடிய உலகின் சில செயல்களை பார்த்து அறத்தால் பயனில்லை என்று நாம் முடிவு செய்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஊழை எடுத்து காட்டுகிறார். ஊழ் என்பது பல பிறவிகளில் நாம் செய்த நல்வினை தீவினைகள். அந்த பிறவிகள் கடந்த பிறகும் நம்மை வந்து சார்வது. அதனாலேதான் தீயவை செய்தவன் நன்றாக வாழ்கிறான் என்றால் முற்பிறவிகளிலே எங்கோ அவனுக்கு தேங்கி இருந்த அந்த நல்வினை வந்து அவனை சாருகிறது என்று அர்த்தம். நன்றுமையாக வாழ்கிறவன் தீமை உறுகிறான் என்றால் முற்பிறவிகளிலே அவன் செய்த தீவினை வந்து அவனை சாருகிறது என்று அர்த்தம். அப்படியானால் இந்த பிறவியிலே அவன் செய்து கொண்டிருக்கிற அந்த நன்மையோ தீமையோ என்னாகும் என்று கேட்டால் இன்னொரு பிறவியிலே அவனுக்கு வந்து பயன் விளைவிக்கும். இந்த உண்மைகளை சொல்வதாக ஊழியலை சொல்லி அறத்துப்பாலை நிறைவு செய்கிறார். இனி பொருட்பால் ஆரம்பமாகிறது. நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன், பொருட்பால் என்பது தனியே பொருள் சொல்லுகிற ஒரு பகுதியாக இல்லாமல் அறத்தினுடைய ஒரு கூறாகத்தான் வள்ளுவராலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லறம் அறத்தினுடைய அறத்தை 2 கூறாக பிரித்தார்கள், இல்லறம் துறவரம் என்று. அதிலே இல்லறம் சிறப்புற நடக்க வேண்டுமானால் பொருள் தேவை. அவன் இல்லறத்தான் தன் கடமைகளை செய்ய அவனுக்கு பொருள் தேவை. இல்லறம் சோர்வுறாமல் சுவையுறுவதற்கு காமம் தேவை. ஆகவே பொருளும் காமமும் இல்லறத்தினுடைய ஒரு கூறுகளாக ஆகிறபடியால் அவையும் அறத்தின் கூறுகளாகவே இங்கே கொள்ளப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பொருட்பாலை அறத்தினுடைய ஒரு கூறாக கொண்டு நாம் உள்நுழைகிறோம். அந்த பொருட்பாலை 3 இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். ஒன்று, பொருட்பால் என்கிற பொழுது நேராக பொருள் பற்றிய செய்தி இல்லாமல் பொருள் வரவு பற்றிய செய்தியே
அந்த வரவுக்கான நிர்வாகம் பற்றிய செய்தியே இங்கு சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே நிர்வாகத்திற்கு நிர்வாகத்தை 3 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். ஒன்று, நிர்வாகத்தை நடத்துகிற நிர்வாக தலைவன். அடுத்தது, அத்தலைவனுக்கு நிர்வாகத்திற்கு துணை செய்து நிற்கக்கூடிய அங்கங்கள் என்று சொல்லப்படுகிற படைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்கள். இது 2ஓடு பொருட்பால் முடிய வேண்டும். ஆனால் இந்த 2க்குள்ளும் அடக்க முடியாத, ஆனால் நிர்வாகம் சார்ந்த வேறு சில பகுதிகளும் இருப்பதை இனங்கண்டு கொண்ட வள்ளுவர் அந்த 3ஆம் பகுதியை, அதாவது தலைவன், நிர்வாகத் தலைவன், நிர்வாக அங்கம் என்பவற்றுக்கு அப்பாலும் நிர்வாகத்தோடு தொடர்புடைய சில பகுதிகளை சொல்வதற்காக ஒளிவியல் என்று ஒரு இயலை அமைத்துக் கொள்கிறார். ஆகவே பொருட்பால், அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது. அரசியல் என்பது நிர்வாகத் தலைவன், அவன் பற்றிய விவரங்கள் சொல்லுகிற விடயம் என்று சொன்னேன். 1000 தான் நிர்வாகத்திற்கான அங்கங்கள் எல்லாம் பொருந்தி இருந்தாலும் நிர்வாகத் தலைவன் தான் ஒரு நிர்வாகத்தினுடைய முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறான். அவனுடைய அடிப்படையை வைத்துத்தான் நிர்வாகம் சிறக்க வாய்ப்பிருக்கிறபடியால் அதற்கு முதலிடம் கொடுத்து ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் செயற்பட வேண்டும் என்பதை 25 அதிகாரங்களினூடாக எடுத்து சொன்னார். அதை நாங்கள் ஓரளவு கற்று மேலே வந்திருக்கிறோம். இனி அந்த அரசியல் முடிந்தவுடனே அங்கவியல் தொடங்குகிறது. அங்கவியல் என்பது அரசனுக்கு துணை செய்கிற பகுதிகளை எடுத்துச் சொல்வது. அதை ஒரு குறளிலே முன்னே படைத்தார். ஒரு அரசன் 6 அங்கங்களை உடையவனாயிருந்தால் அரசர்களுக்குள் ஏறாக கருதப்படுவான், சிங்கமாக கருதப்படுவான் என்று எடுத்து சொன்ன காரணத்தினாலே அதிலே படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று 6 அங்கங்களையும் எடுத்து சொன்னாலும் அது வரிசைப்படுத்தி வைக்கப்பட்ட முறை அல்ல. ஏனென்றால் அது பாட்டோசை கருதி அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது அந்த வரிசையின்படி படைதான் முக்கியமானது அங்கம் என்று நாம் கருதினால் அது தவறழைத்து விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு அமைச்சு என்கின்ற பகுதியை முதல் பகுதியாக அங்கத்திலே வைக்கிறார்கள். அதிலே அங்கவியலிலே 10 அதிகாரம் சொல்ல போகிறார். அந்த 10 அதிகாரத்திலே முதல் வருகிறது அமைச்சு என்கின்ற பகுதி வருகிறது. படைகுடி, கூழ், அமைச்சு என்பதிலே அமைச்சு பின்னாலே வந்தாலும் அரசனுக்கு அடுத்தபடியாக அரசு நிர்வாகத்திலே முக்கியம் பெறுகிறவன் அமைச்சன். அதனாலே அமைச்சை முதல் அங்கமாக எடுத்துக்கொண்டு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களை எல்லாம் ஒரு அதிகாரத்திலே சொல்கிறார், அமைச்சு என்ற அதிகாரத்திலே சொல்கிறார். அடுத்ததாக நேரடியாக சொல்வன்மை என்கின்ற ஒரு அதிகாரம் வைக்கிறார். ஏனென்றால் ஒரு சிறந்த அமைச்சனுடைய வேலை தன்னிடம் என்கிற பொழுது தன் அரசனிடம் இருக்கக்கூடிய ஆற்றலாளர்களை எதிரிகள் தம்பயப்படுத்த முயற்சிப்பார்கள். அப்படி முயற்சிக்கிற பொழுது அதை தடுக்க வேண்டும். தடுத்து ஆற்றலாளர்களை, தம்பயப்பட்ட ஆற்றலாளர்களை தம்மோடையே இருக்கும்படியாக அவன் செய்ய வேண்டும். அதே போல வேற்றரசரிடம் இருக்கிற சிறந்த ஆற்றலாளர்களை பிரித்து தம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும். தம்முடன் இருக்கிறவன் வெளி போகக்கூடாது, வெளியிலே இருக்கிறவன் தன்னிடம் பெற வேண்டும். இது நியாயமா என்றால் நிர்வாகத்திலே நியாயம். ஆகவே இந்த 2 பகுதியையும் செய்வதற்கு ஒரு நல்ல அமைச்சனுக்கு சொல்வன்மை அவசியமானது. ஆற்றலுடன் கூடியதான பேச்சு. அந்த பேச்சால் தான் தன்னிடம் இருக்கிறவனை போகாமலும் பிறரிடம் இருக்கிறவனை ஈர்த்தெடுக்கவும் முடியும் என்றபடியால் சொல்வன்மை என்ற அதிகாரத்தை அடுத்து வைக்கிறார். அதற்கு பிறகு நிர்வாகம் செய்கிற முறைமை தொடக்கப்படுகிறது. அதிலே நிர்வாகம் செய்கிற முறைமை தொடக்கப்படுகிற பொழுது நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், தமிழர் பாரம்பரிய சிந்தனை என்பது மேற்கு நாட்டாருடைய சிந்தனையிலிருந்து வேறுபட்டது. என்னவென்றால் காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் பொருளாளர்களுடைய பொதுவான எண்ணம். ஆனால் அந்த காரியங்கள் பொதுவாக வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு முன்பு 2 தேவை என்று நினைக்கிறார்.
திருவள்ளுவர். அதிலே ஒன்று என்ன சொல்கிறார் என்றால் வினை தூய்மை. ஏனென்றால் நான் செய்கிற காரியம் நல்ல காரியம்தான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால்தான் அந்த வினை செய்கிற பொழுது ஒரு உறுதி வரும். அதனாலே செய்கிற வினை தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக வினை தூய்மை என்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது. நான் மீளவும் சொல்ல விரும்புகிறேன். வினை தூய்மை என்றால் தன்னை சார்ந்த அல்லது தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய வினையை செய்ய வேண்டும். அதுதான் வினை தூய்மை. ஏனென்றால் பின்னுக்கு சில அதிகாரங்களை பார்க்கிற பொழுது இதெல்லாம் தூய்மையா என்று குழப்பம் பெறும். அதை ஏன் செய்கிறான் என்றால், ஒரு குழுக்களாக மனித இனம் பிரிக்கப்படுகிற பொழுது ஒரு குழுவை சார்ந்த தலைவனுக்கு அந்த குழுவை காப்பாற்றுவது முதல் கடமையாகிறது என்ற அளவிலே தன் குழுவை காக்குவதற்கான அந்த செயலைத்தான் நான் செய்கிறேன் என்கின்ற அந்த உறுதி இருக்க வேண்டும் என்றபடியால் வினை தூய்மை என்று ஒன்று வைக்கிறார். அடுத்தது வினை திட்பம். நான் செய்கிற காரியம் நல்ல காரியம் என்று கருதினால் அந்த காரியத்தை செய்வதிலே ஒரு உறுதி வரும். இல்லாவிட்டால் அந்த உறுதி வராது. ஆகவேதான் வினை தூய்மை சொல்லிவிட்டு அடுத்தது வினை திட்பம் சொல்கிறார். இப்பொழுது வினைத்திட்பம் என்பது மன உறுதி கொள்ளுதல். வெற்றி கொள்கிற நான் இந்த காரியத்தை வெற்றி பெறுவேன் என்று உறுதி பெறுதல். ஏனென்றால் மன உறுதிதான் வெற்றிக்கு அடிப்படை. நான் எடுத்துக்கொண்ட காரியத்தை திறம்பட செய்து முடிப்பேன் என்கின்ற அந்த உறுதி ஒரு செயல் வெற்றிக்கு காரணமாக இருப்பது என்றபடியால் வினைத்திட்பம் சொன்னார். அதற்கு பிறகு வினை செயல் வகை சொல்கிறார். எப்படி அந்த வினையை கொண்டு முடித்தல் என்று 5 அதிகாரங்கள் அமைச்சு, அதுக்கு பிறகு சொல்வன்மை, வினை தூய்மை, வினை திட்பம் என்கின்ற 4 அதிகாரங்கள் முடித்து வினை செயல் வகை என்கின்ற 5வது அதிகாரம் முடிக்கிறார். ஒரு அமைச்சன் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அளவிலே இந்த 5 அதிகாரங்கள் வந்துவிட்டன. இன்னும் 5 அதிகாரங்கள் இருக்கின்றன இந்த அங்கவியலிலே. அதிலே அடுத்த அதிகாரமாக தூது என்கின்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். ஒரு நல்ல அமைச்சன் தூது எப்படி அமைச்சுக்குள்ளே வரும் என்று கேள்வி வருகிற பொழுது, ஒரு நல்ல அமைச்சன் தூதை முதலிலே 2ஆக பிரித்துக் கொள்கிறார்கள். ஒன்று கூறியது கூறல், அடுத்தது வகுத்து கூறல் என்று தூது 2 வகைப்படும் என்கிறார்கள். சொல்லிவிட்ட செய்தியை போய் அப்படியே சொல்லிவிட்டு வருவது, இது ஒரு தூது. அடுத்த தூது சொல்லிவிட்ட செய்தியை போய் சொல்லுகிற பொழுது எதிராளிகள் கேள்விகள் கேட்டாலோ அல்லது சூழ்நிலைக்கேற்ப எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவை ஏற்பட்டாலோ அதை தானே வகுத்து கொண்டு செய்வது. அதுதான் அந்த கூறியது கூறல், வகுத்து கூறல் என்று 2 விதமான தூதாக பிரிக்கிறார்கள். இந்த வகுத்து சொல்வது, அதாவது தானே அது என்ன வகுத்து என்ன சொல் போடுகிறார்கள்? தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான். வகுத்து கூறுவானுக்கு அந்த அறிவுள்ள ஒரு தூதன் தான் அதை செய்ய முடியும். எல்லா தூதர்களும் தான் வகுத்து செய்ய முடியாது. ஆகவே அந்த தூதனாக கருதப்படுகிறவன் பெரும்பாலும் அமைச்சனாகத்தான் இருப்பான். போற சூழ்நிலையிலே செய்தியை மட்டும் சொல்லிவிடுவதற்கு வேறு தூதர்களை சொல்லி அனுப்பலாம். ஆனால் சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு விட்டு வருவதற்கு அமைச்சனை அனுப்புவதுதான் பொருத்தம் என்றபடியால் தான் அமைச்சோடு சேர்ந்து இந்த தூது என்ற அதிகாரம் இவ்விடத்திலே பொருந்துகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வகுத்து கூறுகிற அமைச்சன் சூழ்நிலைக்கேற்ப செய்திகளை சொல்லவும், எதிராளிகள் கேள்வி கேட்டால் பதிலுரைக்கவும், அல்லது சூழ்நிலைக்கேற்ப தூதிலே மாற்றங்கள் செய்து சொல்லவும் உரிமையுடையவனாக இருப்பான். அதனாலேதான் அவன் அமைச்சனாக வேண்டும். அமைச்சனாக இருக்கக்கூடியவனை அந்த அமைச்சு என்கின்ற பகுதியோடு சேர்த்து தூது என்கின்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. தூது என்பது என்னவென்றால் மிக முக்கியமான வேலை. அமைச்சனுக்கு சொல்லப்பட்ட வேலையிலே மிக முக்கியமான வேலை. ஒன்று, முரண்பாடுகள் ஏற்படுகிற பொழுது சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி சேர்த்து வைப்பதை சந்தி என்று சொல்லுகிறார்கள். சில நேரத்திலே பிரித்து வைக்க வேண்டும். அப்படி பிரித்து வைப்பதை விக்கிரகம் என்கிறார்கள். ஒரு அமைச்சனுக்கு வேலை சந்தி விக்கிரகங்களை செய்வித்தல்.
ரெண்டு பேரை சேர்க்க பண்ண வேண்டும் என்கிற பொழுது இவன் சொல்வன்மையினாலே சேர்ப்பான், பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சொல்வன்மையாலே பிரிப்பான். ஆகவே சந்தி விக்கிரகங்களை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக அமைச்சனே தூதனாக கருதப்படுவான் என்றபடியால் தான் தூது என்ற அந்த பகுதியை இப்பொழுது அமைச்சோடு சார்ந்து வைக்கிறார்கள். அதிலே ஒரு குறள் படித்திருக்கிறோம். அந்த குறளை ஒரு தரம் வாசித்து விட்டு அல்லது பாயிரத்தை வாசித்து குறளை வாசித்து விட்டு நாம் அடுத்த குறளுக்குள்ளே நுழையலாம். அதிகார எண் 69. அதிகார தலைப்பு தூது. அதிகார பாயிரம். அஃதாவது சந்தி விக்கிரகங்கட்கு வேற்று வேந்தரிடை செல்வாரது தன்மை. அவ்விரண்டினையும் மேல் வினை செயல்வகை என்றமையின் இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. அது வந்திருக்கிறது என்றபடியால் அமைச்சோடு தொடர்ந்து அந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். தான் வகுத்து கூறுவான், கூறியது கூறுவான் என தூது இருவகைப்படும். அவருள் முன்னோன் அமைச்சனோடு ஒப்பான் ஆகலானும், பின்னோன் அவனில் கார்கூறு குணம் குறைந்தோன் ஆகலானும் இஃது அமைச்சியலாயிற்று. அமைச்சனாக இருந்து தூது போகிறவனுக்கு 100 புள்ளி இருக்க வேண்டும். அடுத்தவன் அதுக்காண்டி 10 புள்ளியோட உள்ளவனை தூதாக அனுப்ப முடியாது. அவன் காக்கூறு ஒரு 75 மார்க்ஸாவது உள்ளவனாக அவனும் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிறார். அதான் காக்கூறு என்பது. குறள் எண் 681. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தமாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. அந்த உரை ஒண்டி படிச்சுட்டுமாங்க ஐயா? அன்பு உடைமை தன் சுற்றத்தார் மாட்டு அன்புடையன் ஆதலும், ஆன்ற குடிப்பிறத்தல் அமைச்சு பூணர்க்கு அமைந்த குடியின் கண் பிறத்தலும், வேந்து அவாம் பண்பு உடைமை அரசர் சாதி விரும்பும் பண்புடையன் ஆதலும், தூது உரைப்பான் பண்பு தூது வார்த்தை சொல்லுவானுக்கு இலக்கணம். இதை நான் அன்றைக்கும் சொன்னேன். அன்புடைமை என்று திருவள்ளுவர் போடுகிறார். அதை கவனித்தால் பரிமலர் அதற்கு எழுதுகிறார், தம் சுற்றத்தார்கண் அன்புடைமை என்று எழுதுகிறார். அன்புடைமை என்ற சொல்லுக்கு இந்த உரை எழுதுவதற்கான எந்த நியாயமும் இல்லை. அன்புடைமை என்ற சொல் அன்பு கொண்டவனாக இருத்தல் என்பதைத்தான் இருக்க வேண்டும். தன் சுற்றத்தார்கண் என்பது பரிமலகர் இழுத்து கொண்டு வந்து கட்டுகிற ஒரு கட்டு. அதை ஒரு நியாயம் இல்லாமல் அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அந்த நியாயம் என்ன என்பது நமக்கு நூலை படிக்கிறதுக்கு முதல் கேள்வி கேட்கக்கூடாது என்று ஒரு சட்டம் என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்வது. ஏனென்றால் முன்னே கேள்வி கேட்டால் கஷ்டப்பட்டு பதில் சொல்லிவிட்டு பார்த்தால் பின்னே அந்த பதில் இருக்கும். ஆகவே காலத்தை முன் செய்யாமல் இருப்பதற்காகத்தான் இப்பொழுது கேள்வியை மட்டும் எழுப்பி விட்டு போகிறோம். ஏன் அன்புடைமையை சுற்றத்தார்கண் அன்புடைமை என்று சொன்னார் என்பது நமக்கு தெரியும். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பு. இன்றைக்கு இதையெல்லாம் மறுக்கிறார்கள். குடிப்பிறப்பு என்றதெல்லாம் ஏதோ இழிவு, அது அவர்களே அந்த குடிப்பிறப்பின் அடிப்படையில் இழிவு செய்துவிட்டு அதை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியமான குடிகளிலே பிறந்தவர்களிடம் சில தகுதிகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதை யாரும் மறுக்க முடியாது. பாரம்பரியமான குடும்பங்களிலே பிறத்தல். பாரம்பரியமான குடும்பம் என்பது யாதையல்ல, பண்பாக வளர்க்கப்பட்டு ஒரு தலைமுறை வாழ்ந்தால் அடுத்த தலைமுறை அதிலிருந்து எண்ணம் உயர்ந்து, அடுத்த தலைமுறை எண்ணம் உயர்ந்து, அடுத்த தலைமுறை எண்ணம் உயர்ந்து ஒரு உச்ச நிலையிலே இருக்கும். பரம்பரையாக நல்குடியிலே பிறந்தவர்களிடம் நற்பண்புகள் உயர்நிலையிலே இருக்கும். அதனால்தான் ஒரு அமைச்சனுக்கு, தூது போகிற அமைச்சனுக்கு அந்த நற்குடி பிறப்பு தேவை என்று வலியுறுத்துகிறார். திடீரென்று இப்போதெல்லாம் மேற்கு நாட்டாரை பார்த்துவிட்டு அவர்களும் என்ன இப்ப மாற்றம் பண்ணியிருப்பார்களோ தெரியவில்லை, இங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் சர்டிபிகேட், அதாவது ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்கு சான்றிதழ்களும் சான்றிதழும் நற்சான்றிதழ், அதாவது கரெக்டர் சர்டிபிகேட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்போ கரெக்டர் சர்டிபிகேட் காசு கொடுத்து வாங்கலாம், எங்கும் வாங்கலாம். ஆகவே அது செல்லாது. சர்டிபிகேட் என்பது ஒருவனுடைய வெளித்தகுதியை சொல்வனவே தவிர உட்தகுதியை சொல்லாது.
வெளித்தகுதியும் உட்தகுதியும் பொருந்தி இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலேதான் ஆன்ற குடிப்பிறப்பு என்ன அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பு ரெண்டையும் எடுத்து சொன்னார். மூன்றாவது அவர் சொல்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். நாங்கள் இடையிலே பல வகுப்புகள் விட்டபடியால் இன்றைக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது விஷயம் சொல்லுகிறார், வேந்து அவாம் பண்புடைமை. அதாவது ஒருவருடைய பண்பு, சில பேருடைய பண்பு நம்மை விரும்பச் செய்யும். அப்படி விரும்பச் செய்வதனாலே அவர் சொல்லுகிற வார்த்தையை மீற நமக்கு மனம் வராது. சில பேர் பேசுகிற நடக்கிற விஷயத்திலேயே அவர்களுடைய அவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டால் பிறகு அவர்கள் சொல்வதற்கு நம்மை அறியாமல் நாம் சம்மதிப்போம். அது எப்படி சொல்வது, அது நீங்கள் அப்படியானவர்களோடு பழகி இருந்தால் உங்களுக்கு தெரியும். அப்படியானவர் பழகித்திருந்தால் அவர்களுடைய பண்பு நம்மை ஈர்த்து அவர்கள் சொல்லுகிறபடி செய்ய வைக்கும். நான் நெடுக அப்படி அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறவர் பம்பாய் ஜெயஸ்ரீ தான். அந்த அம்மையார் பேசுகிற முறை, நடக்கிற விதம், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அந்த பாரம்பரியம் இருக்கும். நான் அதை பார்த்து ரொம்ப பெரிய பெரிய வித்தை கொண்டவர், சின்ன சின்ன வித்தை உள்ளவர்களெல்லாம் என்னமோ தலை நிமித்தி நடக்கிறார்கள். அந்த அந்த அம்மையாரிடம் நான் கண்டு ரசிக்கிற விஷயம், அவர்களுடைய அவர்கள் கடலிலே குதி என்றாலும் குதித்து விடலாம் போல் இருக்கும். அப்படி அவர்களுடைய பண்பு இருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார் வேந்தவாம் பண்புடைமை. இளசர்களுக்கு பிடித்தால் அப்ப இவன் தூது போகிற பொழுது இவனுடைய தோற்றம், பேச்சு, இவன் நடவடிக்கிற விதம், இதை பார்த்தாலே இவன் சொன்னதை செய்யலாம் போல் தோன்றும். அப்போ சந்தி விக்கிரகங்கள் தானாக செய்ய முடியும் என்றபடியால் வேந்தவாம் பண்புடைமை. இது மூன்றும் தூது உள்ளவர்கள், தூது செல்ல வேண்டியவர்களுக்கான லட்சணம் என்று முதல் குறளிலே முடித்துக் கொள்கிறார். இன்றைக்கு இரண்டாவது குறளுக்குள்ளே போகும். குறள் எண் 682. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. உரை. அன்பு தம் அரசன் மாட்டு அன்புடைமையும், அறிவு அவனுக்கு ஆவன அறியும் அறிவுடைமையும், ஆராய்ந்த சொல்வன்மை அவற்றை வேற்ற அரசரிடை சொல்லுங்கால் ஆராய்ந்து சொல்லுதல் வன்மையும் என தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. தூது உரைக்க உரியார்க்கு இன்றியமையாத குணங்கள் மூன்று. முதல் குறளே ஒரு தரணி நீங்கள் அங்கேயும் அன்பு, அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல், அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறப்பு, வேந்தவாம் பண்பு மூன்று சொன்னார். இப்போ திருப்பி தொடங்குகிற பொழுதும் அன்பு என்று தொடங்குகிறார். அன்பு குறளை வாசியுங்கள். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, தூது உரைப்பார்க்கு. அதாவது அன்பு தேவை, அறிவு தேவை, ஆராய்ந்த சொல்வன்மை தேவை. இந்த மூன்றையும் சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், பரிமேலழகர் முன் அன்புக்கு தன் சுற்றத்தார் மாட்டு அன்பு என்றார். தூதுக்கும் சுற்றத்தார் மாட்டு அன்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்டால், சுற்றத்தின் அன்பு கொண்டவன் அந்த சுற்றத்திடம் தன் பெருமையால் சுற்றம் பெருமை உற வேண்டும் என்று நினைப்பான். சுற்றத்திலே அன்பு கொண்டவன். அதனால்தான் முன்பு நாங்கள் படித்தோம் ஒரு அதிகாரத்திலே, சுற்றம் இல்லாதவனை வேலை கெடுக்காதே என்று விட்டார் திருவள்ளுவர். சில பேர் சொல்லுகிறார்கள், உறவில்லாதவனை வேலை கெடுத்தான் நல்லது, அவன் அங்க இங்க லீவு போட மாட்டான் என்கிறார்கள். அப்படி அல்ல. உறவில்லாதவன் உலகத்தை பேணி நடக்க நினைக்க மாட்டான். உறவுள்ளவன் தான் உலகத்தை பேணி நடக்க நினைப்பான். அதனால்தான் உறவுள்ளவனை வேலை கெடு என்று முன்ன என்ன அதிகாரம் அது? சுற்றந்தழால் நினைக்கிறேங்க. சுற்றந்தழால் நினைக்கிறேங்க. என்னமோ அதுல ஒரு அதிகாரம் முன்னே படித்தோம். எனக்கு இப்ப அதெல்லாம் மறந்து போகுது. விஷயம் இதுதான். அதாவது உறவுள்ள வேலைக்கு தேர்ந்தெடுக்கிற பொழுது உறவுள்ளவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், உறவுள்ளவன் தான் உலகத்திற்கு பயந்து நடப்பான். உறவில்லாதவன் உலகத்துக்கு பயந்து நடக்க மாட்டான். இங்கேயும் என்ன சொல்கிறார் என்றால், தூது முதல் சொல்லுகிற பொழுது உறவின் மாட்டு அன்பு என்கிறார். தம் சுற்றத்தார் மாட்டு அன்பு. சுற்றத்தார் மாட்டு அன்புள்ளவன் தன் பெருமையால் சுற்றம் பெருமையுற வேணும் என்று நினைப்பான். ஆகவே பெருமையுறுகிற காரியங்களை செய்வான்.
அதனால்தான் முதல் அன்பை சுற்றத்தார் மாட்டு அன்பு என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், இரண்டாவது குறளிலும் அன்பு வந்துவிட்டது. கூறியது கூறல் குற்றம் என்று உங்களுக்கு தெரியும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. அதுக்கும் திருவள்ளுவர் காரணம் கொண்டும் சொல்ல மாட்டார். ஆகவே இங்கே முதல் குறளிலேயும் அன்பு வந்து இரண்டாம் குறளிலும் அன்பு வந்திருக்கிறதே, அது ஏன் அப்படி வர வேண்டும் என்றால், முதல் குறளிலே சொன்ன அன்பு சுற்றத்தார் மாட்டு அன்பு, இரண்டாவது குறளிலே சொல்லுகிற அன்பு தன் அரசன் மாட்டு அன்பு. ஒன்று சுற்றத்தார் மாட்டு அன்பு இருக்க வேண்டும், அன்பிருக்கிறவனுக்கு சுற்றத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும். அது மட்டும் போதாது, யாருக்காக தூது போகிறானோ அந்த தலைவனுடைய வெற்றி முக்கியம் என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க வேண்டுமானால் அந்த தலைவன் மீது அன்பு இருக்க வேண்டும். ஆகவே ரெண்டு அன்பு திருவள்ளுவர் போற்றபடியால் தான் முதல் அன்பை சுற்றத்தார் மாட்டு அன்பு என்றும் இரண்டாவது அன்பை தன் தலைவன் மாட்டு அன்பு என்றும் பரிமேலழகர் பிரித்து உரை செய்கிறார். இப்போ சுற்றத்தார் மாட்டு அன்பு என்பது போட்டதுக்கான விளக்கம் நாங்கள் இரண்டாவது குறளிலே பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது குறளிலே அவர் சொல்வது தன் தலைவன் மாட்டு அன்புடைமை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தலைவன் வெல்ல வேண்டும், என் தலைவனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு அமைச்சன் செக்ரட்டரி நினைக்க வேண்டும். ஆகவே அந்த அன்புடைமையை இங்கே சொன்னார். அன்பு அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை. அறிவு இருக்க வேண்டும். தூது போகிறவனுக்கு அறிவு முக்கியம். தூதை சொல்வதற்கான வார்த்தை பிரயோகங்களை அவன் பயின்றவனாக இருக்க வேண்டும், அல்லது இயல்பிலே அமைந்தவனாக இருக்க வேண்டும். அதான் ஆராய்ந்த சொல்வன்மை. இம்மூன்றும் தூதுடையாருக்குரிய பண்பாக இருக்க வேண்டும் என்கிறார். இனி குறளுக்குள்ளே நுழைவோம். ஐயா மன்னிக்கணுங்க, அந்த இது தெரிந்து தெளிதல் அதிகாரத்துல அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்ற அவர் பற்றிலர் நாணார் பழி. அதுதான், அதேதான். வேலைக்கு தேர்ந்தெடுக்கிற பொழுது இப்படியானவர்களை தேர்ந்தெடு. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று உரை. அன்பு தம் அரசன் மாட்டு அன்புடைமையும், அறிவு அவனுக்கு ஆவன அறியும் அறிவுடைமையும், ஆராய்ந்த சொல்வன்மை அவற்றை வேற்ற அரசனிடை சொல்லுங்கால் ஆராய்ந்து சொல்லுதல் வன்மையும் என தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. தூது உரைக்க உரியார்க்கு இன்றியமையாத குணங்கள் மூன்று. உரைக்குறிப்பு: ஆராய்தல், அவற்றிற்கு உடன்படும் சொற்களை தெரிதல். எவற்றுக்கு உடன்படும் சொற்களை? அன்பு, அறிவுடைமை. வெற்றியாக்குவதற்கு அன்பு, ஆராய்ந்த அன்பு, அறிவு இவையெல்லாம் இருக்கின்ற விஷயங்களை கொண்டு காரியத்தை சாதிக்கிற விஷயத்தை செய்கிற சொல்வன்மையாக இருக்க வேண்டும். திருப்பி ஒரு தரம் படியுங்கள். ஆராய்தல், அவற்றிற்கு உடன்படும் சொற்களை தெரிதல். மேற்கொண்ட அந்த காரியத்தை, அதாவது சந்தி விக்கிரகங்களை செய்வதற்கு உடன்படுவனவாகிய சொற்களை தெரிந்து சொல்லுதல், அதான் ஆராய்ந்த சொல்வன்மை. இன்றியமையாத மூன்று. எனவே அமைச்சர்க்கு சொல்லிய பிற குணங்களும் வேண்டும் என்பது பெற்றாம். இந்த மூன்றும் இருந்த உடனே ஒருத்தர தூது அனுப்ப முடியாது. இது மூன்றும் கட்டாயம் என்று சொன்னபடியால் மற்றவையும் வேண்டும். இன்றியமையாத என்றது சொல்லுக்கு நான் உங்களுக்கு முன்பே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இவை இன்றி அது அமையாது. அதான் அந்த இன்றியமையாது. இன்றியமையாத என்ற சொற்பிரயோகத்தை பெரும்பாலும் நாம் பொருள் தெரியாமலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றியமையாத என்று வந்துவிட்டால் குறித்த ஒரு விஷயம் இன்றி அந்த காரியம் அமையாது. அதுதான் அந்த இன்றி அமையாது என்ற சொல்லுக்கு பொருள். இங்கே இந்த மூன்றும் இன்றியமையாது என்று சொன்னபடியால் மூன்றோடு முடியவில்லை, இன்னும் சில விஷயங்கள் அவனுக்கு தேவைப்படுகிறது. அதிலே இந்த மூன்றும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். வாசியுங்கள். இன்றியமையாத மூன்று. எனவே அமைச்சர்க்கு சொல்லிய பிற குணங்களும் வேண்டும் என்பது பெற்றாம். இவை இரண்டு பாட்டானும் இருவகையார்க்கும் பொது இலக்கணம் கூறப்பட்டது. இருவகையார் என்றால் தூது ரெண்டு வகை என்று சொல்லிவிட்டோம். வகுத்து கூறுதல், கூறியது கூறுதல் என்ற ரெண்டு வகையான தூதர். இந்த ரெண்டு குறளையும் இந்த ரெண்டு வகையான தூதருக்கும் உரிய பண்பு பொதுப்பட சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். அப்ப அதுல இருந்து என்ன தெரிய போறது? இனி பிரித்து சொல்ல போறார் என்று தெரிகிறது. முதல் குறள்
அன்புடைமை என்ன அன்புடைமை, அது ஆண்ட குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்பு. அடுத்தது அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை. இது 2 வகையான தூதர்களுக்கும் தேவை. 2 வகையான வகுத்து கூறியது குறள் என்கின்ற 2 வகையான தூதர்களுக்கும் தேவை. ஆகவே இது 2ஐயும் பொதுப்பட சொன்னார் என்று பிரித்து தருகிறார். அதாவது திருவள்ளுவர் சமைத்து போட்டுவிட்டு போய்விட்டார். பரிமேலழகர் தான் எங்களுக்கு தேவையானதை எடுத்து உருட்டி உருட்டி வாய்க்குள்ளே வச்சு தீர்த்துகிறார். இந்த 2 குறள் நாங்கள் இப்படி பிரிச்சு பார்க்க மாட்டோம். அவர் தான் சொல்லுகிறார் இது 2 வகையான தூதருக்கும் உரியது என்று இப்படி பிரித்து தருவது என்பதே ஒரு பெரிய வேலை. அதை விளங்கி கொண்டால் அந்த அதிகாரத்துக்குள்ளே பல விஷயங்கள் விளங்கி கொள்ளலாம். அது பரிமேலழகர் செய்திருக்கிற ஒரு பெரிய நற்காரியம். அவரை நேர்ந்து வணங்கி கொண்டு திருப்பி உள்ளே போவோம். குறள் எண் 682 மறுவாசிப்பு. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. உரை. அன்பு தம் அரசன் மாட்டு அன்புடைமையும், அறிவு அவனுக்கு ஆவன அறியும் அறிவுடைமையும், ஆராய்ந்த சொல்வன்மை அவற்றை வேற்றரசரிடை சொல்லுங்கால் ஆராய்ந்து சொல்லுதல் வன்மையும் என தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத 3. தூது உரைக்க உரியார்க்கு இன்றியமையாத குணங்கள் 3. அந்த அறிவுக்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். அன்பு அறிவுக்கு என்ன எழுதுகிறார்? அவனுக்கு ஆவன அறியும் அறிவுடைமையும். அதாவது தன் அரசன் மாட்டு அன்புடைமை. அறிவு என்பது பல அறிவுகள் இருக்கலாம், அதல்ல இங்க முக்கியம். அதாவது அந்த அமைச்சர் நன்றாக ஓடுவார், இதல்ல முக்கியம். அதாவது அரசனுக்கான காரியத்தை சாதித்து கொடுப்பதிலே இருக்கிற அறிவு. அதுதான் பரிமேலழகர் தான் அந்த நூல் பிடித்து எழுதுகிறார். அன்பு அறிவு என்பது அந்த அரசன், முதல் அரசன் மாட்டு அன்பு. அடுத்தது என்ன எழுதுகிறார்? உரை. அவனுக்கு ஆவன அறியும் அறிவுடைமை. அவனுக்கு ஆவன அறிவு, அவனுக்கு என்ன செய்தால் நல்லது விளையும் என்று கண்டுபிடித்து செய்கிற அறிவு. அதுதான் ஆவன அறியும் அறிவு. உரை குறிப்பு. ஆராய்தல் அவற்றிற்கு உடம்படும் சொற்களை தெரிதல். இன்றியமையாத 3 என்பதற்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம் என்று தெரிந்து பயன்படுத்துதல். அதுதான் ஆராய்ந்த சொல். இன்றியமையாத 3 எனவே அமைச்சர்க்கு சொல்லிய பிற குணங்களும் வேண்டும் என்பது பெற்றாம். இவை 2 பாட்டானும் 2 வகையார்க்கும் பொது இலக்கணம் கூறப்பட்டது. குறள் எண் 600. ஒரு நிமிஷம். அதிலே அமைச்சருக்கு சொல்லப்பட்ட என்று பிற குணங்களும் தேவை. அதெங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அமைச்சு என்ற அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை விளங்கி கொண்டே போக வேண்டும். முதல் அதிகாரம் அமைச்சு. அமைச்சிலே அமைச்சருக்கு என்னென்ன வேணும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இது 3ம் இன்றியமையாது என்றால் மற்றது தேவையில்லை என்றால் இன்றியமையாது என்று போடவே அது தேவை என்று விளங்குகிறது. குறள் எண் 683. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. உரை. வேளாருள் எடுத்த விஷயத்தை சொல்லுகிற தருணம், அதை இப்படி ஒரு கவிதை அமைப்புக்குள்ளே சொல்லுகிற தருணம் எல்லாம் நினைத்து நினைத்து வியக்கிற விஷயங்கள் தான். அதாவது என்ன சொல்லுகிறார்? நூலாருள் நூல் வல்லன் ஆதல். அப்படியா? ஆமாங்க. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல். நூல் வல்லன், அதாவது படிச்சவர்களுக்குள்ள படிச்சவனா இவன் இருக்க வேண்டும். இப்படி ஒரு சொற்பிரயோகம் முன்னும் பயன்படுத்துகிறார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர். ஞாபகம் இருக்கிறதா? கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்றது செலச் சொல்லுவர் என்று ஒரு குறள். அதாவது படித்தவர்களுக்குள் படித்தவன் என்று பாராட்டப்படுவார்களாம். இவனை படித்தவனுக்கு எல்லாம் படித்தவனை பார்த்து என்னென்றால் தான் நினைத்ததை கற்றவருடைய சபையிலே செல்லும்படியாக சொல்லக்கூடிய ஒருவன். கற்றாருள் கற்றது செலச் சொல்லுவர், கற்றாருள் கற்றார் எனப்படுவர். 1000 படித்தவன் இருப்பான், ஒரு பேச்சாற்றலோடு அதை உலகத்துக்கு சபைக்கு எடுத்து சொல்றவனத்தை கண்டா இவன் தான் படிப்பாளன் என்று எல்லாரும் நம்புவார்கள். மற்ற அவனை விட படித்தவன் எத்தனையோ பேர் இருப்பான். சொல்லுகிற திறத்தாலே அவனுடைய கல்வித்தன்மை மேலும் மிகுந்து நிற்கும். அதுபோலதான் இங்கேயும் என்ன சொல்லுகிறார் என்றால் 3வது குறளிலே, குறள் என்ன?
நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல். நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல். நூல் வல்லன் ஆகுதல். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். படித்தவர்களுக்குள்ளே படித்தவனாக இருக்க வேண்டும். அது அடுத்தது. அது என்னத்துக்கு அப்படி இருக்க வேண்டும் என்றால், வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. வென்றி வினை உரைப்பான் பண்பு. என்ன? வெற்றியோடு வினையை முடிக்கத்தக்கவனுடைய பண்பாக அது இருக்க வேண்டும் என்கிறார். நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. உரை: வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. வேலையுடைய வேற்றரசரடை சென்று தன் அரசனுக்கு வென்றி தரும் வினையை சொல்லுவானுக்கு இலக்கணமாவது நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல். அவளத்தையும் வழங்குங்கள். வேலையுடைய வேற்றரசரடை சென்று தம் அரசனுக்கு வென்றி தரும் வினையை சொல்லுவானுக்கு இலக்கணமாவது. வெற்றி தரக்கூடிய வினையை சொல்லுகிறவனுடைய இலக்கணம். யாரிடம் போய் என்றால், வேற்றரசரிடம் போய். வேற்றரசருக்கு ஒரு சொல் சேர்த்துக் கொள்கிறார். வேளார் என்று ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்கிறார். வேளார் என்பது எங்கேயாவது வேற்றரசன் என்ற அர்த்தத்தோடு இருக்கிறதா? அந்த சொல்லுக்கு அது அர்த்தம் இல்லை. சில சொல்லுக்கு அந்த சொல்லுக்கான அர்த்தம், சில சந்தர்ப்பங்களிலே சொல்லுக்கான அர்த்தம் புதிதாக வந்து விளையும். அந்த உரிமையோடு புலவர்கள் இந்த சொற்களை பயன்படுத்துவார்கள். இங்கே வேற்றரசரை வேளார் என்று சொல்லுகிறார். அதை மனதில் வையுங்கள். உரை குறிப்பிலே பரிமலர் அதை ஏன் அந்த சொல்லி போட்டார் என்று விளங்கப்படுத்துவார். வேளாருள் வென்றி வினைப்பான் பண்பு. வேலையுடைய வேற்றரசரை சென்று தன் அரசனுக்கு வென்றி தரும் வினையை சொல்லுவானுக்கு இலக்கணமாவது நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல். நீதி நூலை உணர்ந்த அமைச்சரடை தான் அந்நூலை வல்லனாதல். அதான் நூலாருள் நூல் வல்லன் ஆதல். நீதி நூல்களை உணர்ந்த அமைச்சனிடை அந்த நூல்களை வகுத்துரைக்க கூடிய வல்லமையுடையவனாக ஆதல். வழிமலர் அதை விளங்கப்படுத்துவார். அப்பொழுது பார்ப்போம். உரை குறிப்பு: கோரல் மாலையர் என்பது தோன்ற வேளார் என்றும். அதிலே இந்த சொற்பிரயோகம் முன்பும் படித்திருக்கிறோம். கோரல் என்பது கொல்லுதல், அதுதான் கோரல். மாலையது தன்மை, கொல்லுதல் தன்மை உடையவர்கள். அதாவது எதிரி அரசன், நமக்கு எதிரி அரசனா அவனுக்கு வேலை என்னவென்றால் இந்த அரசனை அழிக்க வேணும் என்று நினைப்பான். அதுதானே எதிரி அரசனுடைய பண்பு. அவன் கொல்லுகிற தன்மையுடையவன் என்பதை சொல்வதற்காக கொல்லுகிற ஆயுதத்தை வைத்து அவனை விளங்கப்படுத்துகிறாராம். வேளாருள் என்று சொன்னதுக்கு காரணம், இவன் கொலை செய்வதற்காக காத்திருக்கிறவன் என்பதை உணர்த்துவதற்காக வேளார் என்று சொன்னார் என்கிறார். திருப்பி படிங்கிறதை. கோரல் மாலையர் என்பது தோன்ற வேளார் என்றும். கொல்லுகிற தன்மை உடையவர்கள் என்பது தோன்ற வேளார் என்று அவரை விழிப்பதன் மூலம் இந்த குறிப்பு வைத்திருக்கிறாராம் திருவள்ளுவர். பரிமேலசார் வேளார்னு சும்மா சொல்லியிருக்குது, கையில வேல் வைத்திருக்கவன் என்று அர்த்தம் பண்ணாதே, அவன் உன்னை கொல்ல தயாராக இருக்கிறவன் என்று அர்த்தம் பண்ணிக்கொள் என்கிறார். கோரல் மாலையர் என்பது தோன்ற வேளார் என்றும் தூதுவினை இரண்டும் அடங்க வென்றி வினை என்றும் கூறினார். வென்றி வினை என்றும் கூறினார். அதாவது இவன் போறவன் தூது வினை. இங்கே எப்படி பொருள் கொள்ளும் என்றால், வெற்றியை தருகிற வினை என்று அங்கே உரை சொல்லுகிற பொழுது பொருள். இங்கே என்னவென்றால், தூது வினை ரெண்டும் இவன் செய்ய வேண்டும். தூது வினை என்றால், தூது என்பது சந்தி, வினை என்பது விக்கிரகம். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிற? சந்தி விக்கிரகம் சொல்லிவிடும். அமைச்சனுடைய வேலை சந்தி செய்வதும் விக்கிரகம் செய்வதும், சேர்த்து வைப்பதும் பிரித்து வைப்பதும். ஆகவே இது ரெண்டும் சிறக்க வேணும் என்பது தோன்ற அந்த வார்த்தை பிரயோகம் போட்டாராம். என்ன வார்த்தை பிரயோகம் படியுங்கள்? தூதுவினை இரண்டும் அடங்க வென்றி வினை என்றும் கூறினார். வென்றி வினை. வென்றி என்பது தூது, வினை என்பது விக்கிரகம். ஒன்று சந்தி, ஒன்று விக்கிரகம். வல்லனாதல் உணர்வு மாத்திரம் உடையராய அவர் முன் வகுக்கும் மாற்றல் உடையனாதல். அதாவது நூலாருள் நூலுடையனாதல் என்று சொன்னாரே, அதாவது முதல் சொன்ன நூலாரார் இவனார், இரண்டாவது சொன்ன நூலாரார் என்று கேட்டால், முதல் சொன்னவர்கள் நூலை படித்து வைத்துவிட்டு இருக்கிறவர்கள்.
அவர்களுக்கு நூல் பொதுவா தெரியும். நூலை படித்தால் போதாது. இரண்டாவது ஆள் யார் என்றால் அந்த நூலுக்கு வியாக்கியானங்கள் பண்ணக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தூது போகிற பொழுது சட்டப்படிதான் தூது பேச வேண்டி இருக்கும். சட்டப்படி தூது பேச வேண்டும். அது இன்றைக்கும் அதுதான். அப்போ போன உடனே இத்தனாம் அத்தியாயத்திலே இந்த என்ன இபிகோ சட்டத்தின்படி நான் பேசுறேன் என்று தொடங்குறவன் இருக்கிறானே, இவன் நூலா, அவனுக்கு எல்லாம் சட்டம் முழுக்க. மற்றவனார் என்றால் இதுக்கு புது வியாக்கியானம் கொடுப்பான். உங்களுக்கு தெரியும், கீழ்கோட்டிலே மரண தண்டனை தீர்த்தவனுக்கு மேற்கோட்டிலே விடுதலை கிடைக்கிறது. அப்ப கீழ்கோட்டிலே மரண தண்டனை தீர்த்த ஜட்ஜையும் சேர்த்தல்லவா இதுல போடணும். அவர் எப்படி இந்த பிழையை செய்தார் என்றால் அங்கே அவருக்கு சொல்லப்பட்ட சட்ட வியாக்கியானம் வேறு, இங்கே சொல்லப்பட்ட வியாக்கியானம் மேல் பெரிய பெரிய நீ இந்த வக்கீல்கள் என்று சொல்லுங்க. அவன் என்ன செய்வான் என்றால் புத்தகத்தில் இருக்கிற சட்டத்துக்கு புது வியாக்கியானம் கொடுப்பான். இந்த கோர்ட்டிலே இப்படி நடந்திருக்கிறது, இந்த கோர்ட்டிலே இப்படி நடந்திருக்கு, நீங்கள் இதை இப்படித்தான் கொள்ள வேணும் என்று எடுத்து காட்டி தன் காரியத்தை சாதிப்பான். அப்படித்தான் தூது போகிற அமைச்சனும் இருக்க வேண்டும். அந்த அரசனிடம் இவன் தூது போய் பேசுற பொழுது பல பேர் அங்கு சூழ இருப்பார்கள், அங்கு அந்துள்ள அமைச்சர்கள் இருப்பார்கள். அவர்கள் இப்படி எல்லாம் எடுத்து காட்டுகிற பொழுது நீங்கள் சொல்வது தவறு, இது அல்ல தர்மம், இப்படித்தான் செய்ய வேணும் என்று அதற்கு வியாக்கியானம் சொல்லுகிறதாக இருப்பதுதான் அந்த நூலாருள் நூல் வல்லநாதல் என்பதற்கு இதுதான் விளக்கம் என்கிறார் பரிமளர். வல்லநாதல் உணர்வு மாத்திரம் உடை. நான் மேடை பேச்சுகளிலே சொல்லுகிறது உண்டு, நீங்கள் கேட்டும் இருப்பீர்கள் பல பேர். அதாவது ஒரு நல்ல பேச்சாளனுக்கு லட்சணம் என்னவென்றால் புத்தகத்திலே இருக்கிறதை சொல்றதுக்கு ஒரு பேச்சாளன் அவன் சாதாரண பேச்சாளன், சி கிரேட் பேச்சாளன். புத்தகத்திலே இருக்கிறதை கொஞ்சம் கவர்ச்சியாக சொல்லுகிறவன் பி கிரேட் பேச்சாளன். புத்தகத்திலே இருக்கிறதை வைத்துக்கொண்டு புதிய விஷயங்களை உண்டாக்கி சொல்லுகிறவன் தான் இந்த ஏ கிரேட் பேச்சாளன். அதுதான் இந்த ரசிக்கத்தக்க விஷயமாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லாவிட்டால் நாங்களும் ஓரளவு தெரிஞ்ச விஷயத்தை தானே சொல்றாருன்ற மாதிரி வந்துவிடும். அதுக்குதான் நான் ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. பொதுவாக அது நீங்கள் பல பேர் கேட்டிருப்பீர்கள், ஒன்றுக்கு அடுத்த இலக்கம் என்ன என்று கேட்டால் உடனே எல்லாரும் 2 என்று சொல்வார்கள். ஒன்றுக்கு அடுத்தது 2 என்று சொல்றது சரி, அதுல தப்பில்லை. இதை சொல்லுகிறவன் தான் இந்த 2வது வகை பேச்சாளர். இந்த நூலார் என்று பொதுப்பட சொல்லுகிறவர்கள் அவர்கள் ஒன்றுக்கு அடுத்தது 2 அவர்களுக்கு தெரியும். இந்த வியாக்கியானம் பண்றவனார் என்றால் ஒன்றுக்கு பிறகு 2 இல்லை. அது எப்படி என்று கேட்டால் ஒன்றுக்கு பிறகு 2க்கு இடையிலே எத்தனையோ தானங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கும் 2க்கும் இடையிலே எத்தனையோ தானங்கள் இருக்கின்றன. முதல் ஒன்றுக்கு அடுத்ததாக ஒரு எண்ணை சொல்ல வேண்டால் 1 தசம் 1, 1 தசம் 2, 1 தசம் 3, 1 தசம் 4, 1 தசம் 9, 1 தசம் அந்த 9க்கு பிறகுதான் 2 வருகிறது. அப்ப பாருங்க 10 இடையிலே இருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது இல்லவா? தசம் என்பது புள்ளியா நீங்க எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? புள்ளி தாங்க. 1.1 நாங்கள் இங்க தசம் 1.1, 1.2, 1.3. அப்ப பாருங்க ஒன்று கட்டுறது 2 அல்ல, இடையில 10 தானம் இருக்கிறது. 10 தானம் தான் என்றால் அவனும் கட்டிக்காரன். 10 அப்ப அதுல 10 தானம் எடுத்து காட்டுவான். அவனை விட கட்டிக்காரன் என்ன சொல்லுவான் என்றால் அப்படியும் இல்லை, 1க்கும் 1.1க்கும் இடையிலே 10 தானம் இருக்கிறது. எப்படி 1.01, 1.02 என்று சேர்த்தீங்க என்றால் அதுக்குள்ள ஒரு 10 தானம் வந்துடும். அது அவன் இவனை விட கட்டிக்காரன். அடுத்தவன் இருக்கிறானே அதுக்குள்ள இன்னொரு 10 காட்டுவான். 1.001, 1.00001 இப்படியே பிரித்து கொண்டு போனால் இதுக்கு முடிவில்லை. இதுகளை தொட்டு காட்டுகிறவன் தான் அந்த உயர்ந்த கட்டிக்காரன். மற்றவன் 1க்கு பிறகு 2 என்று சொல்லுவன் நூலார். இதுகளை தொட்டு காட்டக்கூடியவன் தான் நூலாருள் நூலா. அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனைத்தான் அனுப்ப வேணும் என்கிறார். வல்லநாதல் உணர்வு மாத்திரம் உடையராய அவர் முன் வகுக்கும் ஆற்றல் உடையநாதல். பிரிச்சு சொல்ல தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். குறள் எண் 683 மறுவாசிப்பு. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. உரை: வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு.
வேலை உடைய வேற்றரசரிடை சென்று தன் அரசனுக்கு வெந்தி தரும் வினையை சொல்லுவானுக்கு இலக்கணமாவது நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல். நீதி நூலை உணர்ந்த அமைச்சரிடை தான் அந்நூலை வல்லனாதல். உரைக்குறிப்பு. சொல்லுங்க. கோரல் மாலையர் என்பது தோன்ற வேளார் என்றும் தூதுவினை இரண்டும் அடங்க வென்றிவினை என்றும் கூறினார். வல்லனாதல் உணர்வு மாத்திரம் உடையராய அவர் முன் வகுக்கும் மாற்றல் உடையனாதல். பரிமளருடைய சொல்லகராதி என்று ஒன்று தயாரிக்கலாம். பரிமளரையும் திருக்குறளையும் வைத்துக்கொண்டு நான் நினைக்கிறேன் ஒரு ஆயிரக்கணக்கான புஸ்தகம் எழுதலாம். இருந்து மெனக்கெட்டு அதை பார்க்க வேண்டும். இங்க பாருங்க, பண்பு என்ற சொல்லுக்கு நாங்க என்ன பொருளை கொள்வோம்? பண்பு என்பதற்கு என்ன பொருள் கொள்வோம்? அவருடைய இயல்பு என்று பொருள் கொள்வோம், அல்லது உயர் இயல்பு என்று பொருள் கொள்வோம். இங்க பண்புக்கு என்ன எழுதுறார் பாருங்க, இலக்கணம். இலக்கணம் என்று எழுதுறார். அப்ப பண்பு என்பதற்கு இலக்கணம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இவர்கள் சொன்னால் அதை நாங்க அப்படியே சட்டமா எடுத்துக்கொள்ளலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவர்கள் பிழை செய்தாலே சட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழ் சொல்லிவிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? இவர்கள் பிழை ஒன்று சொல்லுகிறார்கள் என்று வைங்கள், சட்டப்படி அது பிழை இவர்கள் சொல்றது. ஆனால் சொல்லுகிறவன் பெரியவன், அவனுக்கு சொல்லை தாண்டிய பொருளுணர்வு உண்டு. ஆகவே அவன் சொன்னால் நீ அதை ஏற்றுக்கொள். அதுதான் இந்த வலு அமைதி என்று நமக்கு தமிழ் இலக்கணத்துல ஒன்று. அதாவது ஒரு இறந்த காலத்துல சொல்லுகிற ஒரு விஷயத்த இறந்த காலத்துலதான் முடிச்சு காட்ட வேணும். இறந்த காலத்துல நிகழ்காலத்துல ஒரு வசனத்தை தொடங்கி இறந்த காலத்துல முடிக்கிறாருன்னா அது பிள்ளை. உடனே நாங்கள் எழுதினா பிள்ளை போட்டு சைவர், திருவள்ளுவர் எழுதினா அது சரி. அதுக்கு தான் அதற்கு என்ன சொல்றாங்க, அது என்னப்பா பிழை எப்படி சரியாகும் என்று கேட்டால், அது சொன்னவன் பெரியவனப்பா, அவனுக்கு சொல்ல என்னத்துக்கு? பொருளுக்கு தான் சொல். அவனுக்கு பொருள் லெவல்ல சிந்திக்கிறவன் பிழையான ஒரு சொல்ல சொன்னா அதை பற்றி நீ கவலைப்படாதே, பொருள் சரியாத்தான் இருக்கும். ஆகவே அதை சரி போட்டு 100 மார்க்ஸ் போடு. அப்போ எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்க நம் பெரியவர்கள், எப்படி சிந்தித்திருக்கிறார்கள். அதாவது பொருள் நோக்கி போய்விட்ட ஒருத்தனிடம் சொல் பிரச்சனை பிடிச்சு கொண்டு நிக்காதே என்றால், அவன் பொருள் நோக்கி போனவன் சொன்னா அது சரியாதான் இருக்கும். அதான் பாருங்க, இங்கே பண்பு என்பதற்கு இலக்கணம் என்று எழுதுகிறார். இதெல்லாம் தனித்தனியே இருந்து கூட்டம் கூட்டமா சேர்ந்து படிக்க வேண்டும். படிக்கிற பொழுதுதான் இதெல்லாம் கண்ணுக்கு அம்பிடும். படிப்போம். குறள் எண் 684. அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. உரை. அறிவு இயற்கையாகிய அறிவும், உரு கண்டார் விரும்பும் தோற்றப் பொலிவும், ஆராய்ந்த கல்வி பலரோடு பலகாலும் ஆராயப்பட்ட கல்வியும் என இம்மூன்றன் செறிவுடையான் நன்கு மதித்தற்கு ஏதுவாய இம்மூன்றனது கூட்டத்தை உடையான் வினைக்கு செல்க. நன்கு மதித்த மூன்றனது கூட்டத்தை உடையான் கூட்டம். நன்கு மதித்தற்கு ஏதுவாய இம்மூன்றனது கூட்டத்தை உடையான் வினைக்கு செல்க. வேற்று வேந்தரிடை தூது வினைக்கு செல்க. யார தூதுக்கு போன்றதுக்கு விளக்கம் சொல்றார். குறள் படியுங்கள். அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. மூன்றின் செறிவுடையான் செல்க வினை. கொஞ்சமா இருந்தால் போதாத, இந்த மூன்றும் இருக்க வேண்டும். முதலிலே மூன்றும் இருக்க வேண்டும். 2 இருக்கு சார் நாம் போகட்டாண்டா போக முடியாது. மூன்றும் இருக்க வேண்டும். மூன்றும் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த சொல்லுகளுக்குள்ள இருக்கிற பொருள் சொல்லுகிறேன். மூன்றும் கூடி இருக்க, அந்த கூட்டத்தை கூட்டமாக இருக்க வேணும் என்பது கூடியிருக்க வேணும் என்று அர்த்தம். கூடியிருக்கா மூன்றும் சேர்ந்திருக்கு. இன்னொன்று அர்த்தம் கூடியிருக்க வேணும் என்பதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரிடம் இருப்பதையும் விட கூடியிருக்க வேண்டும். இப்படிப்பட்டவன் தான் தூதுக்கு போக வேண்டும் என்கிறார். படியுங்க. உரை. அறிவு இயற்கையாகிய அறிவும். இது ரொம்ப விஷயம் பாருங்கள். திருவள்ளுவர் அப்போதற்குமே இந்த வேலை செய்து வர்றார். அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரம், கல்வி என்ற ஒரு அதிகாரம் வைத்தவர். எங்களுக்கு இப்ப கல்விதான் அறிவு.
அறிவுதான் கல்வி என்றுதான் இப்ப நாங்க நேற்று கொண்டிருக்கிறோம். அறிவில்லாதவனிடம் கல்வி இருக்கலாம், ஆனால் கல்வி இல்லாதவனிடமும் அறிவு இருக்கலாம். நாங்கள் சில நேரம் படித்தவன் தான் அறிவாளி, படிக்காதவன்டையும் அறிவு இருக்கும். ஆகவே அறிவு என்பது இயற்கையாய் அமைகிற ஒன்று, கல்வி என்பது செயற்கையாய் தேடிக்கொள்வது, வெளியிலே இருந்து தேடிக்கொள்வது. இந்த குறளிலே பழையபடி ரெண்டும் வேறு என்று காட்டுகிற வகையிலே ரெண்டு சொல் போடுகிறார். அதை விளக்கம் செய்கிறார் பரிமளகர். ஒன்று, அறிவு என்பதற்கு இயற்கையான அறிவு என்கிறார். இந்த குறளிலே வருகிற ரெண்டும் வருகிறது. குறளை படியுங்கள். அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி. ஆராய்ந்த கல்வி, அறிவும் சொல்லி கல்வியும் சொல்லுகிறார். அப்ப அறிவு என்பது என்னவென்றால் இயற்கையா அமைய வேண்டும். நீங்கள் அதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். அதுவும் நிர்வாகத்துறையில இருக்கிறவர்களுக்காக சொல்லுகிறேன். இயற்கை அறிவுடையவனிடம்தான் பிறகு கல்வி பயன் செய்யும். நீங்கள் உத்தியோகத்துக்கு எடுக்கிற பொழுது, ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிற பொழுது, அவனை என்ன சர்டிபிகேட் வைத்திருந்தாலும் அவன் இயற்கையாக அறிவுடையவனா என்பதை சோதித்த பிறகுதான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இயற்கையான அறிவு. பிறகு கல்வி என்று சொல்லுகிறது பொழுது அதற்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள். பலரோடு பலகாலும் ஆராயப்பட்ட கல்வியும் விஷயம். அதாவது திருக்குறளை ஜெயராஜையாவிடம் படித்தேன் என்பது ஒரு எல்லை. இன்னென்னாரிடம் நான் இந்த திருவக்குறளை கேட்டிருக்கிறேன் என்பது இன்னொரு விஷயம். ஒருவரிடம் படித்து பிறகு இன்னொருவரிடம் படித்து, அதான் பலரோடும் பலகாலம் ஆராய வேண்டும். ஒரு விஷயத்தை பலரோடு பேச வேண்டும். ஒரு தரம் பேசிவிட்டு போகக்கூடாது. பலதரமாக பேச பேச கத்தியை தீட்ட 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 என்ன நடக்கும் என்றால் அது கூடிக்கொண்டே போகும். அதுபோல பலரோடும் பலராயும் ஆராய ஆராய அறிவினுடைய கூறும் கூடிக்கொண்டே போகும். கூறிக்கொண்டு போனால் என்ன செய்யும் என்றால் அது நுட்பமாக உள்செல்லும். அதனாலதான் அந்த பலரோடும் பலர் காலம் ஆராய்ந்த கல்வி. அறிவு என்பது இயற்கையாய் சில பேருக்கு நீங்க என்னதான் கல்வியை சொல்லிக் கொடுத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போகாது. ஏனென்றால் அவனிடம் இயற்கையான அறிவு இல்லை. இயற்கையான அறிவு இருந்தால்தான் அதை வாங்க முடியும். ஆகவே இயற்கையான அறிவுக்கு முதலிடம் கொடுத்தார். பிறகு ஆராயிர கல்விக்கு 2ஆம் இடம் கொடுக்கிறார். இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். தனியே பாட்டமைப்பு மட்டுமல்ல, இதுக்குள்ளே செய்தியும் இருக்கிறது. ஆகவே இது ரெண்டும் முக்கியம் என்கிறார். இயற்கை அறிவும் இருக்க வேண்டும், பலரோடும் பலகாலம் ஆராய்ந்த கல்வி இருக்க வேண்டும். இதுக்கிடையில ஒன்றை போடுகிறார், உரு என்கின்ற ஒன்றை போடுகிறார். இது அடுத்த பிரச்சனை. அதாவது ஆளிலே ஒரு லட்சணம் இருக்க வேணும் என்கிறார். அதுக்கு என்ன ஒரே எழுதுறார் பாருங்க உருவுக்கு. கண்டார் விரும்பும் தோற்ற பொலிவும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அழகு என்று எழுதவில்லை பாருங்கள். கண்டார் விரும்பும் அழகு என்று எழுதவில்லை. கண்டார் விரும்பும் தோற்ற பொலிவும். அவனை பார்த்தால் மற்றவனுக்கு ஒரு விருப்பம் வர வேண்டும். இப்ப நாங்க நடிகர்கள் சொல்றோமே, விஜய் மாதிரி இருக்க வேண்டும், அஜித் மாதிரி, அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஜெயராஜ் மாதிரியும் இருக்கலாம். ஆனால் பார்க்கிறவனுக்கு ஒரு விருப்பம் பெற வேண்டும். அதுதான் இந்த கண்டார் விரும்பும் தோற்ற பொலிவு. ஏனென்றால் தூது போகிறவனிலே ஒரு விருப்பம் ஏற்பட்டால் தான் அவன் தூது சொல்வதை மற்றவன் கேட்பான். அதனால்தான் அபிராமி பட்டர் அம்பாளிடம் வரம் கேட்கிற பொழுது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் ஒவ்வொன்றா சொல்றார். அம்பாள் என்னென்ன தருவாள் என்றால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் சொல்லிட்டு பிறகு சொன்னார் தெய்வ வடிவம் தரும் என்றார். தெய்வ வடிவன்றது இப்ப இந்த அழகு போட்டியில வைக்கிற மூக்கு இவ்வளவு நீளம் இருக்கணும், நாக்கு இவ்வளவு பார்த்த உடனே மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர வேண்டும். அப்படி இருக்கிறவனைத்தான் தூதுக்கு அனுப்ப வேண்டும். அவன்லே ஏற்படுகிற ஈர்ப்பு அவன் சொல்லுகிற விஷயத்தை கேட்க செய்யும். அதனால்தான் அதையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்கிறார். ஆகவே அதுக்கு அழகென்று எழுதாத ஒரு உரை. கண்டார் விரும்பும் என்ன எழுதுறார்? தோற்ற பொலிவு. தோற்ற பொலிவு. இதெல்லாம் மிக முக்கியம் என்ற ஒரு தூதனுக்கு தோற்ற பொலிவு அவசியம். அறிவு இயற்கையாகிய அறிவும், ஒரு
கண்டார் விரும்பும் தோற்றப் பொலிவும் ஆராய்ந்த கல்வி பலரோடு பலகாலும் ஆராயப்பட்ட கல்வியும் என இம்மூன்றன் செறிவுடையான் நன்கு மதித்தற்கு ஏதுவாய இம்மூன்றனது கூட்டத்தை உடையான். மூன்றும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது அவசியம். 3லே 2 இருக்கு போனா நான் முந்தி உங்களுக்கு நடுக சொல்லுவேன், 8 அடி கிணறு தாண்டி பாய வேண்டும். நான் 7 அடி பாய்வன் சார் என்றாலும் சரி, 5 அடி பாய்வன் என்றாலும் 2ம் ஒன்றுதான். 2 பேரும் கிணத்துக்குள்ள விழுவான். 9 அடியும் தாண்டி பாயிரவன் தான் கிணறு தாண்டி பாய முடியும். எனக்கு 7 அடி பாயிர சக்தி இருக்கிறது என்றா சொன்னா அது ஒரு தகுதி அல்ல. அது 5 அடி பாயிரவனுடைய தகுதியும் இதுவும் ஒன்றாகத்தான் முடியும். ஆகவே இதெல்லாம் கூடியிருக்க வேண்டும். இதுல 1 இருக்கிறது 2 இருக்கிறது என்று தூதனாக முடியுமா என்றால் ஆக முடியாது என்கிறார். வினைக்கு செல்க வேற்று வேந்தரிடை தூது வினைக்கு செல்க. உரைக்குறிப்பு: இம்மூன்றும் ஒருவன் பால் கூடுதல் அரிது ஆகலின் செறிவுடையான் என்றார். இம்மூன்றன் செறிவுடையான் என்று போட்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மூன்றும் ஒரு ஆள்கிட்ட அமைகிறதுன்றது லேசான காரியம் இல்லை. கோடியில் ஒருத்தனுக்கு தான் இது அமையும் என்பதை நாம் உய்த்துணர வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்றின் செறிவுடையான் என்று போட்டார். அப்படின்னா அப்படியான ஆக்கள் குறைவென்று அர்த்தமா. இதுதான் இந்த என்ன ஒரு பாட்டுக்கு இவருக்கு ஒரு புது சங்கதி போட்டு காட்டுறார். செறிவுடையான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இது லேசில அமையாதுன்றதை விளங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். குறிப்புணர்தல் என்பது இதுதான். இம்மூன்றும் ஒருவன் பால் கூடுதல் அரிது ஆகலின் செறிவுடையான் என்றார். இவ்வாற்றான் நன்கு மதிப்புடையன் ஆகவே வினை இனிது முடியும் என்பது கருத்து. இந்த மூன்றாலும் அவனுக்கு இயற்கை அறிவு இருக்கும், ஆராய்ந்த கல்வி இருக்கும், தோற்ற பொலிவு இருக்கும். இவற்றாலே இவன் நினைச்ச காரியத்தை முடிப்பான் என்று சொல்லுகிறார். படிங்களத அந்த வரியே. இவ்வாற்றான் நன்கு மதிப்புடையன் ஆகவே வினை இனிது முடியும் என்பது கருத்து. மற்றவர்களாலே மதிக்கப்பட்டால் பிறகு இவன் சொல்றதை மற்றவன் கேட்பான் என்பது கருத்து. குறள் எண் 684 மறுவாசிப்பு. அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. உரை: அறிவு இயற்கையாகிய அறிவும், உரு கண்டார் விரும்பும் தோற்றப் பொலிவும், ஆராய்ந்த கல்வி பலரோடு பலகாலும் ஆராயப்பட்ட கல்வியும் என இம்மூன்றன் செறிவுடையான் நன்கு மதித்தற்கு ஏதுவாய இம்மூன்றனது கூட்டத்தை உடையான். வினைக்கு செல்க வேற்று வேந்தரடை தூது வினைக்கு செல்க. உரைக்குறிப்பு: இம்மூன்றும் ஒருவன்பால் கூடுதல் அரிது ஆகலின் செறிவுடையான் என்றார். இவ்வாற்றான் நன்கு மதிப்புடையனாகவே வினை இனிது முடியும் என்பது கருத்து. உண்மையிலே வேற வேலைகளிலே உலகிலே நாங்கள் ஈடுபடுகிறோம். அப்படி ஈடுபடுகிறதுனாலே இந்த வகுப்புக்கு வருவது கொஞ்சம் சோர்வாயிருக்கலாம், அல்லது வகுப்பு எடுக்கிறதும் சோர்வாயிருக்கலாம். ஆனால் இதுல உட்கார்ந்து விட்டால் இது ஒரு யாகம்தான். எனக்கு அப்படித்தான் படுகிறது. இதுல உட்கார்ந்து வர்றதுக்கு முதல் பல வேலைகளிலே சோர்வுகள் இருந்தாலும் இதுல உட்கார்ந்து விட்டால் நான் நினைக்கிறது உங்களை போல கொஞ்சம் மாணவர்களும் கிடைத்து ஒரு இடமும் கிடைத்து 3 நேரம் சாப்பாடும் கிடைத்தால் இதையே ஆயுள் முழுக்க வேலையாக செய்யலாம் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட படிப்பைத்தான் திருவள்ளுவரும் பரிமளரும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த பிறவிகளிலேயும் இதை படிக்கிற வாய்ப்பை கடவுள் தர வேண்டும் என்றால், இது தங்கச் சுரங்கம் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் தோண்ட 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 ஏதோ ஒரு கட்டி கிடைக்கத்தான் செய்கிறது. படித்தோம் முடித்தோம் என்ற பேச்சுக்கே இந்த நூலிலேயும் இந்த உரையிலேயும் இடமில்லை. இறைவன் அதை உங்களுக்கும் தந்து எனக்கும் தருவானாக என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும்
யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.